புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 37வது நாள்ல செய்யார தொகுதியில பேசின எடப்பாடியார் திமுக ஆட்சியை விமர்சிச்சிருந்தாரு. அதுல திமுகவோட தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மக்களை பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. மக்களை கவனிக்கிறத விட்டுட்டு தன்னோட கல்யாண நாள குடும்பத்தோட சிறப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாரிசு அரசியல், குடும்ப நலன்ல மட்டும்தான் ஸ்டாலின் அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்காரு. மக்கள் மேல அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே காழ்ப்புணர்ச்சிக்காரமா நிறுத்தி வச்சிருக்காங்க திமுகல. அதிமுக ஆட்சி திரும்ப மலர்ந்ததும் அந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி புதுசா கல்யாணம் ஆகிற புதுமண தம்பதிகளுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சேலையும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் தரப்படும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத ஆட்சி காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயம் தானே, அதான கலப்பையோடு வந்திருக்க. நானும் ஒரு விவசாயி, உங்களோடு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி, எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. ஏனென்றால் விவசாயி தான் யாரை கண்டும் பயப்படாத ஒரு தொழில், விவசாய தொழில். அந்த ஈடி ரைடு வருது, வருமான வரி வருது, எதுக்குமே கவலைப்படாம நிம்மதியா தொழில் செய்கின்ற ஒரே தொழில் விவசாய தொழில். ஆக இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். அந்த மக்கள் தான் இங்கே குழும்பி இருக்கின்றீர்கள். இரவென்றும் பகலென்றும் பாராம, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம, ரத்தத்தை மண்ணிலே வேர்வியா சிந்தி நம்முடைய விவசாயி தொழிலாளி நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற மக்கள் இந்த மக்கள். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். ஏனைய விவசாயி என்றால் அந்த விவசாயத்திற்கு தேவையான நன்மைகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு 5 ஆண்டில் 2 முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். இந்த பகுதியில் ஏரி நிறைந்த பகுதி. இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் நீர். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதை செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருந்தன. அந்த 14,000 ஏரிகள் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு தூர் வாரப்பட்டு இன்றைக்கு கோடை காலத்திலே இன்றைக்கு அந்த நீர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். செஞ்சோம்ல, இது நல்ல திட்டம் தானே. விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை சரியான முறையில் பாதுகாத்து அதை விவசாயிகளுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் எந்த நேரத்திற்கும் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டாரை இயக்க முடியும். அதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தது ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல புயல், வெள்ளம், மழை இதெல்லாம் கடற்கரை ஓரம் வெள்ளத்தால் நெற்பயிர் சேதமடைஞ்சா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதனால விவசாய தொழிலாளி, அந்த தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அது மட்டுமல்ல, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல சலுகைகள் விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக
அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை நிறுத்தியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய சாதனை.